பாடம் கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களை பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்றைக்கி ஏதோ மிகப்பெரிய ஒரு எதிராளி மாதிரி குழந்தைகள்கிட்ட திருப்பி விடுறதுங்கிறதே உங்களுக்கு தலையாய கடமையாக இருக்குது. ஏன்னா ஆசிரியர்கள் மேலே இருக்கிற ஒரு மரியாதையும் ஒரு பயமும் குழந்தைகளுக்கு போயிடுச்சுன்னா அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கை கேள்விக்குறியாதாக இருக்கும். அன்பில் மகேஷ் இதை நல்லா பண்ணிட்டு வராரு. இதை கெடுத்து விட்டு மொத்தத்தில் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு, மகாவிஷ்ணு மேலே ஒரு குற்றச்சாட்டு, அங்கே இருக்கிற ஆசிரியர் ஹெட்மாஸ்டர் மேலே குற்றச்சாட்டு, ஒரு சங்கி இந்த மாதிரி பண்ணிட்டாரே அப்படின்னு மங்கிகளுக்கு இப்போ கோவம். அவ்வளோதான். ஏன்னா இதையெல்லாம் அரசு கேட்கறதுக்கு திறன் கிடையாது. ஏன்னா அப்படியே தான் கிடக்கும். ஏன்னா அவங்கவுங்க மதத்தை அவங்கவுங்க உயர்த்தி எங்கெங்கே எவ்வளோ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இதை அரசு கண்டுக்காது. அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில தினங்களாக பார்த்தீங்கன்னா பரபரப்பாக பேசக்கூடிய பொருள் என்னென்னா மகாவிஷ்ணு. அதாவது இது எப்படி சொல்கிறணும் அப்படின்னா, சில ஆன்மீகவாதிகளுக்கு எப்படி விளம்பரம் வருது அப்படின்னா, ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சுருப்பாங்க. அந்த விஷயத்தை இவங்களே பூதகரமாக பெருசு பண்ணி அவரை மிகப்பெரிய ஆளாக்கி விட்டுறது தான் நம்மளுடைய வேலையை. இது இப்போ மகாவிஷ்ணு அவருடைய விஷயத்திலும் இது விதிவிலக்கு இல்லைங்கிறது தான் நம்மளுடைய பார்வை. அவரை பற்றி சிறிது தகவல்களை இதன் மூலம் நம்ம தெரிவித்துக்க விருப்பப்படுறோம். என்ன அப்படின்னா, மகாவிஷ்ணு மதுரை மாவட்டத்தை சேர்ந்த அலங்காநல்லூருங்கிற இடத்துல பிறந்தவர். அவர் சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் திறமையானவர். சிறு வயசுலேயே பார்த்திங்கன்னா இந்த டிவி சேனலில் நல்லா ஒரு கட்டுரை போட்டி, கவிதை போட்டிகள் எல்லாம் அவரை தன்னை மிகைப்படுத்திக்கிறாரு. அவருக்கு நிறைய வாய்ப்புகள் வருது அதன் மூலமாக. அதுக்கப்புறம் வாலிப பருவத்தில் இங்கே இருக்கிற ஒரு ஆந்திர பிரதேசத்தில் உள்ள சித்தர்கள் வாழக்கூடிய இடம், அதாவது ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு சென்று வராரு. அங்கே அவருக்கு சில ஆன்மீக ஞானத்தை கற்றுக்கிறாரு. அங்கே போய் அவருக்கு விருப்பப்பட்ட ஒரு ஆன்மீக விஷயம், ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால அங்கே அவருக்கு குருமார்கள்கிட்ட தங்கி நிறைய விஷயத்தை கற்றுக்கிறாரு. அது அவருடைய தனிப்பட்ட விவகாரம். அதற்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, தமிழ்நாட்டில் சில இந்த மாதிரி ஒரு தியான நிறுவனங்கள், தியானம் சொல்லி கொடுக்கறதுக்கும் யோக பயிற்சி செய்யக்கூடிய ஆசிரமத்தை ஏற்படுத்துகிறாரு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் வேறு மாநிலங்கள்லையும் சரி, வேறு சில வெளிநாடுகள்லையும் சரி அவர் தன்னுடைய இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு வராரு. அவர் அது இலவசமாகவும் கற்றுக் கொடுக்குறாரு, பணம் வாங்கிட்டு கற்றுக் கொடுக்குறாரு. இது அவருடைய தனி வாழ்க்கை. இதுக்குள்ளே நம்ம வரல. அப்படி இருக்கும்போது இந்த அசோக் நகரில் இருக்கக்கூடிய மகளிர் பள்ளியில் அவரை ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ் எடுக்கிறதுக்காக, அதாவது பசங்களுக்கு கருத்தியல் ரீதியாகவும் தன்னுடைய தனித்திறமைகளை அவங்க எப்படி வளர்த்திக்கணுங்கிறதுக்காக அசோக் நகரில் இருக்கிற மகளிர் பெண்கள் பள்ளியில் ஒரு கிளாஸ் எடுக்க சொல்லி அவரை இன்வைட் பண்ணுறாங்க. இப்போது அந்த பள்ளியை பற்றி நம்ம சொல்ல போனால், தமிழ்நாட்டில் பெரிய இரண்டாவது பள்ளி அப்படின்னு தான் சொல்லணும். அங்கே நிறைய ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க, பெண்கள். அதாவது கிட்டத்தட்ட 4500 ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே படித்துட்டு வராங்க. இருக்கக்கூடிய இந்த அரசு பள்ளிகளில் ரொம்ப நல்ல முதன்மையான இடத்துல இருக்குது. அங்கே சீட்டு கிடைக்கிறதே கஷ்டங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அந்த பள்ளியை பொறுத்தளவு நிறைய இந்த மாதிரி என்ஜிஓஸ் கிளாஸ் எடுக்கிறது வழக்கம். நிறைய என்ஜிஓஸ் வருவாங்க, கிளாஸ் எடுக்கிறாங்க. அந்த பள்ளி வளர்ச்சிக்காக அவங்க நிறைய ஸ்பான்சரும் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பள்ளியில் நம்மளுடைய மகாவிஷ்ணு கூட ஒரு 1 லட்ச ரூபா ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாருங்கிறது அறியப்படுகிறது. இங்கே என்னென்னா, அவர் அந்த இடத்துல ஒரு ஸ்பிரிச்சுவல் கிளாஸ், மோட்டிவேஷன் கிளாஸோட ஸ்பிரிச்சுவல் கிளாஸ், ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. இது நிறைய இடத்துல இந்த மாதிரி ஒரு பொது நிகழ்ச்சிகள்லையோ இந்த மாதிரி பள்ளிகள்லையோ எடுக்கும்போது சில கருத்து மோதல்கள் வரும். அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு ஆசிரியர், சங்கருங்கிற ஒரு ஆசிரியர் அவருடைய கருத்துக்கு மறுப்பு தெரிவித்து இது ஒரு பகுத்தறிவுக்கு புறனாக இருக்குது, முரண்பாடாக இருக்குதுன்னு சொல்ல வராரு. அதுக்கு ஒரு மகாவிஷ்ணு பதில் சொல்கிறாரு. பட் என்ன அப்படின்னா, நல்லா நம்ம உண்மையாக ஒரு நியாயமான விஷயத்தை பேசணும். மகாவிஷ்ணுக்கு அந்த எதிர்த்து சொன்ன சங்கர் அவர்கள் மாற்றுத்திறனாளிங்கிறதெல்லாம் தெரியாது. அங்கே இருக்கிற ஒரு ஆசிரியர் தான் சொல்கிறாங்க இவர் மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறாரு. மகாவிஷ்ணு அதுக்கு பதில் சொல்கிறாரு. ஒரு சலசலப்பு ஏற்படுது. அந்த விஷயம் அதோட முடிஞ்சிருது. இதை அதுக்கப்புறம் பூதகரமாக எடுத்துட்டு வரக்கூடிய இதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதா நம்ம இந்த இடத்துல சொல்லணும். இதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கன்னா, திமுக கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்களில் நம்மளுடைய அன்பில் மகேஷ் திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களில் ரொம்ப திறமையாகவும் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய, பார்த்திங்கன்னா பொதுவாகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசு பள்ளிகளையும் நல்லாவே சீர் பண்ணிட்டு வராரு. நிறைய நவீனமயமாக்கல், நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டே வராரு. இந்த விஷயத்தில் அந்த திமுக கவர்மெண்ட்டுக்குள்ளே அதுக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு அவர் மேலே மிகப்பெரிய ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்குது. என்னடா இவர் எல்லாத்தை விட நல்ல பேர் எடுத்துகிட்டு வராரே அப்படிங்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சி உண்டுங்கிறதா அங்கே தெரியும். பரவலாக பேசக்கூடிய விஷயம் கூட. அப்போ இதை ஒரு டார்கெட் பண்ணுறாங்க. இதை டார்கெட் பண்ணி அன்பில் மகேஷ் தான்
நேரடியாக வந்து மகாவிஷ்ணு அங்கே பேச வச்ச மாதிரி ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி பெரிய ஹாஸ்டாக் அடிக்கிறாங்க. அதாவது உடனே பதவி விலகணும் அப்படிங்கிற ஒரு விங். இது வந்து திமுகவை சார்ந்த ஐடி விங்காக இருக்கலாம், இல்லை எதிர்க்கட்சி. ஆனால் இதனுடைய மறைமுகமான ஆதரவு வந்து திமுக கூட இருக்கக்கூடிய விங்கு தான் வந்து அன்பில் மகேஷுக்கு டார்கெட் பண்ணி அவரை வந்து பதவி விலக சொல்லி ஒரு ஹேஷ்டேக் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் வெளவெளத்து போய் என்ன பண்ணுறாரு, கடகடன்னு சொல்லிட்டு நம்ம மகாவிஷ்ணு மேலே நடவடிக்கை சொல்கிறாங்க. ஒரு சின்ன சின்ன போராட்டங்கள், அதாவது எப்படின்னா இந்த மாற்றுத்திறனாளிகள் அவங்கள மனசை புண்படுத்தினதா சொல்லி சில போராட்டங்கள் பண்ணுறாங்க, மனுக்கள் கொடுக்குறாங்க. இதை காரணமாக வச்சு மகாவிஷ்ணு மேலே ஒரு நடவடிக்கை எடுத்து ஒரு கைதி நடவடிக்கை எடுக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்கட்டும். நம்ம இந்த விஷயத்தில் மாற்றுத்திறனாளிகளை அதாவது அவருடைய மனம் புண்படும்படி பேசுகிறதா சொல்கிறாங்க. இந்த அரசு இன்னும் கூட, இந்த அரசும் கூட முன்னால் இருந்த அரசும் சரி, திறனாளிகளுடைய கோரிக்கையை இன்னைக்கு வரைக்கும் செவிசாய்க்காமல் அப்பப்போ அவங்களுடைய போராட்டம் நடந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ தான் ஏதோ மாற்றுத்திறனாளிகளுக்கு இவங்க நல்லது செஞ்ச மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. பல போராட்டங்களில் நாங்களே கூட கலந்துக்கிட்டு இருக்கோம். மாற்றுத்திறனாளிக்கு பல விஷயங்களை இவங்க இன்னும் கூட ஈடு செஞ்சு கொடுக்காமல் இருக்கக்கூடிய திறனற்ற போக்கு தான் இருக்குதுங்கிறது. இதுவே மாற்றுத்திறனாளி அரசுன்னு தான் நம்ம சொல்லணும். சரி, அப்படி இருக்கும்போது இதை நம்ம வந்து இன்னொரு பார்வையில் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அதாவது கல்விக்கூடங்கள் இருக்குது. இந்த கல்விக்கூடங்களை நம்ம பார்க்கும்போது நம்ம வெளிப்படையாகவே சொல்லலாம், இந்து சம்மந்தப்பட்ட கல்விக்கூடங்கள் இருக்குது. விவேகானந்தா ஸ்கூல் மாதிரி, கிருஷ்ணானிட்டி சிஎஸ்ஐங்கிற அதை சம்மந்தப்பட்ட கிருஷ்ணானிட்டி கல்விக்கூடங்களும் இருக்குது, இஸ்லாமிய கல்விக்கூடங்களும் இருக்குது. இங்கே எல்லா இடத்துலையும் வெளிப்படையாகவே அவங்க மதம் சார்ந்த உயர்ந்த கருத்துக்களை சொல்கிறது வழக்கம்தான். அதில் எங்கேயும் மாற்றோ இல்லைன்னு யாருமே மறுக்க முடியாது. ஏன்னா அது அவங்களுடைய கல்விக்கூடங்கள், அது அவங்க தனி அதிகாரத்தில் இருக்கிறனால அந்த மத பிரச்சாரங்களை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஏன், அதாவது பள்ளிகளில் மட்டும் கிடையாது, கல்லூரிகள்லேயே இருக்குது, மதம் சார்ந்த கல்லூரிகள் இருக்குது. அங்கே இந்த பிரச்சாரங்கள் இருந்து கொண்டு தான் வருகிறது. ஏன்னா இதையெல்லாம் அரசு கேட்கறதுக்கு திறன் கிடையாது. ஏன்னா அப்படியே தான் கிடக்கும். ஏன்னா அவங்கவுங்க மதத்தை அவங்கவுங்க உயர்த்தி எங்கெங்கே எவ்வளோ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இதை அரசு கண்டுக்காது. இப்போது அரசு பள்ளிகளில் மட்டும் இந்த மாதிரி ஒரு மகாவிஷ்ணு மாதிரி ஆள் வந்து ஒரு மத பிரச்சாரத்தை பண்ணிட்டாரு, இவர் வந்து ஒரு சங்கி அப்படிங்கிற மாதிரி பரவலாக வருது. ஒரு சங்கி வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரே அப்படின்னு மங்கிகளுக்கு இப்போ கோபம், அவ்வளோதான், இதான் உண்மை. அதனால இவங்க ஒரே கொந்தளிச்சு போய் கிடக்கிறாங்க. இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, இதே அரசு பள்ளிகளில் இதே வந்து மிஷினரிஸ் வந்து பைபிளை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதும், துண்டு பிரச்சாரங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதும் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. இது இல்லைன்னு யாரும் மறுக்கவே முடியாது. ஏன்னா எந்த இடத்துல போனாலும் இந்த நிகழ்வை பார்க்கலாம். பல வலைதளங்களில் இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து கூட இருக்குது. நம்ம இப்படியே கூட எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு அரசு மருத்துவமனைக்கு போனீங்கன்னா அது இது அரசு பள்ளி மாதிரி அரசு மருத்துவமனை, தனியார் மருத்துவமனை கிடையாது, அரசு மருத்துவமனை. இந்த அரசு மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் அன்றாட ஒரு நிகழ்ச்சி பார்க்கலாம். உள்ளே போனீங்கன்னா பைபிள் எடுத்துகிட்டு வந்து அங்கே இருக்கிற பேஷண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து அங்கே வந்து ஒரு ஜம் பண்ணுவாங்க. நம்ம இதை தவறுன்னு நம்ம பார்வையில் சொல்லலை. அது ஒருத்தருடைய ஒரு மன திருப்திக்காக. இதை வந்து யாரும் கேட்கறதுக்கு கிடையாது. அவங்கவுங்க ஒரு மதத்தை அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் உயர்த்தி சொல்லிக்கிறது பொதுவான ஒரு முறை. அதை வந்து இப்போ அரசு பொது மருத்துவமனைகளில் இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு தான் இருக்குது. அப்போ இதை வந்து கேட்கறதுக்கு யாராவது இருக்கிறாங்கன்னா இல்லை. அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் சிறைச்சாலையில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இதே மாதிரி ஒரு மத பிரச்சாரங்கள் உண்டுங்கிறதும் நிதர்சனம். இதையும் யாரும் மறுக்க முடியாது. இப்போ இது மதத்தை சார்ந்த இந்த சண்டை கிடையாது. இது வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஏதோ ஒரு மதத்தை ஒரு சில குரூப் வந்து, அதாவது என்ன சொல்லுவாங்க, இந்த பெரியாரிசம், அதாவது பகுத்தறிவுவாதிகள், இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து இந்த பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம், தேசப்பற்று இதெல்லாம் கெட்டு குட்டிச்செவிடாக இருக்கிறதுக்கு காரணமே இறை மேலே நம்பிக்கை இல்லாதனால தான். ஏதோ ஒரு இறை மேலே நம்பிக்கை இருக்கணும். இந்த இறை நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் மனிதன் தன்னுடைய அறிவு சார்ந்த திறன் வருவதற்கு முன்னாடி தன்னுடைய ஒழுக்கத்துடன் இருப்பான்ங்கிறது தான் பேசிக். அதற்கப்புறம் அறிவு சார்ந்த மனிதன் ஆகிட்ட பிறகு அவனுக்கு தெரியும் பகுத்தறிந்து எப்படி வாழ்வதுன்னு அவன் அதை தேடி போக போகிறான். ஆனால் குழந்தைகள் பருவத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு கட்டாயம் எடுத்ததும் நீங்கள் மிகப்பெரிய ஒரு பகுத்தறிவு ஞானத்தையெல்லாம் உள்ளே புகுத்தர முடியாது. இறை நம்பிக்கையை புகுத்தி தான் அவங்க வாழ்வியலை மேம்படுத்தணும். அப்படிங்கிறதுக்காக தான் இறை நம்பிக்கைகளை பல மதங்கள், ஒரு மதம் மட்டும் கிடையாது. இங்கே உயர்ந்த மதம் தாழ்ந்த மதம்னு யாரையும் சொல்ல முடியாது. உலகத்தில் 6000 மதங்களுக்கு மேலே இருக்குது. எந்த மதத்தை நீங்கள் உயர்ந்த மதம் தாழ்ந்த மதம்னு சொல்ல முடியும்? அவங்கவுங்க மதங்களில் நல்ல கோட்பாடுகள் இருக்குது. அந்த கோட்பாடுகள் அங்கே இருக்கிற வாழும் மக்களுக்கு உபதேசித்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க நல்ல ஒரு வாழ்க்கைக்கான ஒரு பேஸை அதை எடுத்துக்கணுமே வழிய அதை முரண்பட்ட கருத்தை எடுத்துக்கக்கூடாதுங்கிறதான் நம்மளுடைய கருத்து.
கடைசியாக நம்ம இதை முடிக்கும் போது ஒரு விஷயம், இதனால யாருக்கு பாதிப்பு அப்படின்னா, இதனால யாருக்கு பாதிப்பு, இந்த சண்டைகள்லையும் மகாவிஷ்ணுவை கார்னல் பண்ணுறதோ இல்லை அன்பில் மகேஷை கார்னல் பண்ணுறதோ இங்கே விஷயமாக நம்ம பார்க்கல. இல்லை ஒரு அரசியல் கட்சியை கார்னல் பண்ணுறதோ இல்லை ஒரு மதத்தை கார்னல் பண்ணுறதுக்கோ நம்ம இதை அந்த பார்வையில் பார்க்காம, இன்னைக்கு இருக்கிற அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய குழந்தைகள் அவங்க வாழ்வியல் கேள்விக்குறியாக போயிட்டு இருக்குது. அவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை அளிச்சுட்டு பல என்ஜிஓஸ் வந்து அந்த அரசு பள்ளிகளுக்கு உதவி செஞ்சுட்டு வராங்க. அரசும் அதை ஏற்றுக்குது. அந்த குழந்தைகள் நல்லா படிச்சுட்டு இருக்காங்க ஒரு மோட்டிவேஷனோட. அந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி முரண்பாடு வரும்போது அந்த அரசு பள்ளிகளுக்கு கிடைக்கக்கூடிய பல வசதி வாய்ப்புகள் எல்லாம் இனிமேல் மறுக்கப்படும். இவங்களுடைய மொத்த கவனமும் என்ன இருக்குது அப்படின்னா, நல்ல பணம் கொடுத்து படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும்தான் நல்லா படிக்கணும், இலவசமாக அரசு பள்ளியில் படிக்கிற கூட குழந்தைகள் வந்து அப்படியே தான் இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்துடனுடைய இதாக இருக்கான். நீங்கள் எப்படியோ சண்டை போடுங்க, யாரோ எப்படியோ அடிச்சுக்கோங்க, ஆனால் அங்கே இருக்கிற அரசு குழந்தைகள், அரசு பள்ளியில் படிக்கக்கூட குழந்தைகள் நல்லா படிக்கணும். ஒரு படத்தில் சொல்லாமல் முதல்ல படிக்க விடுங்கடா, குழந்தைகளை படிக்க வைங்கடா. நல்லா படித்தாலே குழந்தைகள் எல்லாருமே வருங்காலத்தில் சன்னதிகள் வந்து நல்ல ஒரு நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் நல்ல ஒரு பாலமாகவும் ஒரு இதுவாகவும் வரக்கூடிய இடத்துல இருக்காங்க. அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஒரு பொறாமைகளையும் ஒரு காழ்ப்புணர்ச்சியும் இந்த மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணி குழந்தைகள் இடத்துல வந்து அவங்க குழந்தைகள் படிப்பை வந்து கெடுத்துடாதீங்க. ஏன்னா ஒரு அசோக் நகரில் இருக்கிற அந்த அரசு பள்ளி ஒரு முன்னுதாரணமாக இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு முன்னுதாரணமான ஒரு அரசு பள்ளி, அது பெண்கள் படிக்கக்கூடிய பள்ளி, அற்புதமான பள்ளி. அங்கே சீட்டு கிடைக்கிறதே கஷ்டம். தனியார் பள்ளிக்கு இணையாக அது வந்துட்டு இருக்கும்போது அதே ஒரு பேட்டர்னில் மற்ற பள்ளிகளும் வரணுங்கிறது தான். இது அன்பில் மகேஷ் வந்து இதை வந்து நல்லா பண்ணிட்டு வராரு. இதை கெடுத்து விட்டு மொத்தத்தில் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு, மகாவிஷ்ணு மேலே ஒரு குற்றச்சாட்டு, அங்கே இருக்கிற ஆசிரியர் ஹெட் மாஸ்டர் மேலே குற்றச்சாட்டு, ஆசிரியர். ஏன்னா ஏற்கனவே ஒரு ஆசிரியர்களை பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டாக குழந்தைகளை வழி நடத்தின்னு இருந்த ஆசிரியர்களெல்லாம் குச்சி எடுக்கக்கூடாது, அடிக்கக்கூடாது, கண்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி குழந்தைகளுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடு இல்லாத வளரக்கூடிய சூழ்நிலை உருவாகிட்டு இருக்குது. எப்போவுமே ஒரு கட்டுப்பாடோடு இருக்கிறது தான் குழந்தைகளுடைய வாழ்வியல் பருவத்துக்கு நல்லதாக இருக்கும். பாடம் கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களை பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து இன்றைக்கி வந்து ஏதோ மிகப்பெரிய ஒரு எதிராளி மாதிரி குழந்தைகள்கிட்ட திருப்பி விடுறதுங்கிறதே உங்களுக்கு தலையாய கடமையாக இருக்குது. ஏன்னா ஆசிரியர்கள் மேலே இருக்கிற ஒரு மரியாதையும் ஒரு பயமும் குழந்தைகளுக்கு போயிடுச்சுன்னா அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாதாக இருக்கும் அங்கிறது இங்கே முக்கியம். அதனால் ஆசிரியர்களுக்கு முதல்ல மதிப்பளிக்கக்கூடிய, ஏன்னா இவங்க சண்டை பார்த்திங்கன்னா மனோரீதியாக இருந்து பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு சண்டையை குழந்தைகள் எந்த மாதிரி எடுத்துக்குவாங்க, அங்கே படிக்கக்கூடிய குழந்தைகள், அந்த வியூலையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த வேலையில் வந்து குழந்தைகள் நல்லா படிக்கிறதுக்கு உதவுங்க. அது மட்டுமே உங்களுடைய நோக்கமாக இருக்கணும். உங்கள் அரசியல் சண்டைகளை வெளியே வச்சுக்கோங்கன்னு சொல்லி நன்றியுடன் விடைபெறுகிறேன். வணக்கம்.